இதில் வந்து நமக்கு இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்க கூட தயவு செஞ்சு நான் என்ன சொல்லிக்க ஆசைப்படுறேன், நீங்கள்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி அனாத ஆசிரமங்களுக்கு மற்ற இடங்களுக்கு போய் பார்க்கணும். நீங்கள் என்ன செய்றீங்கிறது அர்த்தம் இல்லை, போய் பார்க்கணும். பார்த்து உங்களுடைய பிறந்த நாள்னாக்க உங்களால் முடிஞ்சுன்னா அந்த குழந்தைகள் 15 குழந்தைகள் 50 குழந்தைலாம் ஒரே ஒரு சாக்லேட் வாங்கி கொடுங்க, முடிஞ்சா வாங்கி கொடுங்க. இல்லைன்னா போய் பார்த்து கொஞ்சம் சந்தோஷம் ஒரு சாக்லேட், கொஞ்சம் சௌரியமாக இருக்கிறவங்க ஒரு ஸ்வீட் காரம் காஃபி வாங்கி கொடுங்க. இல்லை ரொம்ப சௌரியமாக இருக்கும் ஒரு வேளை சாப்பாடு போடுங்க. அப்புறம் அடிக்கடி அங்கே போயிட்டு இருந்தீங்கன்னா யாரும் பார்க்க வரமாட்டாங்க, அந்த குழந்தைகளையோ அந்த நோயுற்றோர்களையோ கைகால் விளங்காதவங்களையோ இவங்களாம் பார்க்கறதுக்கு ஆளுங்களாம் வரமாட்டாங்க. நம்மளாம் எப்போது வேலைக்கு போனோம்னா கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தோம்னா they will feel happy. இன்ஃபேக்ட் நான் பல இடத்துல போயிருக்கேன், மனநிலை சரியில்லாத குழந்தைகள் அவங்க வந்து நான் வந்தவொன்னு ரெக்கக்னைஸ் பண்ணி கைதட்டி சிரிப்பாங்க. அவங்களுக்கு அதான் முடியும். அதாவது பழக்கப்பட்ட ஃபேஸுங்கிற அளவுக்கு அவன் டிவியில் படம் பார்க்குற போது அவங்க ஒரே குஷியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு டைவர்ஷன் அதை நம்ம போய் பார்க்கணும். இப்போ உங்களுக்காக மட்டும் உனக்காக மட்டும் சொல்லலை, எல்லாருக்கும் அந்த டிவி பார்க்குற எல்லாருக்கும் சொல்கிறேன். அவங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு அனாதை ஆசிரமம் போனாங்கன்னாக்க அவங்க